ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க குக்ஸ். இந்த ரெசிபி நேம் என்னன்னா மட்டன் சுக்கா. இந்த டெலிஷியஸான ரெசிபியை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க குக்ஸ். ப்ரீவியஸாக நம்ம ஃபிஷ்ஷில் ஒரு ரெசிபி, சிக்கனில் ஒரு ரெசிபி, அப்புறம் எக்கில் ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, மட்டன் தானே? எஸ், இன்னைக்கு நம்ம மட்டனில் ஒரு ரெசிபி பார்த்துடுறோம். ரெசிபியோட நேம் என்னன்னா மட்டன் சுக்கா. வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 kg மட்டனை குக்கர்ல போட்டாச்சு வேக வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலை நம்ம ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 200 ml வாட்டரை நம்ம ஆட் பண்றோம். இப்போ மட்டனை ஒரு 6 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கிராம்பு 3, பட்டை 2, லவங்கம் 2, முழு பெப்பர் 2 டீஸ்பூன், முழு தனியா 2 டீஸ்பூன், ட்ரை ரெட் சில்லி 2. நான் சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதில் அந்த ஸ்பைசஸ்லாம் போட போகிறோம். போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், லோ ஃப்ளேமில் வச்சு. த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிடும் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த மிக்சரில் போட்டு நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிடுங்க மிக்சரை. இந்த மாதிரி பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம், இப்போதைக்கு யூஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் குக்கிங் ஆயிலை நம்ம ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 150 கிராம்ஸ் சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா பிங்க் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் 3 போட்டுக்கலாம். குழந்தைங்களும் சாப்பிடணுங்கிறதுனால நாங்கள் 2 தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுறோம். 6 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஆனியன் கூட நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த மட்டனை, அது கூட பாயில் பண்ண தண்ணியும் ரெண்டும் நம்ம இந்த பேனில் போட போகிறோம். இப்போ ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ்க்கு
மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை அப்படியே மேலே தூவிடுங்க. தூவிட்டு ஒரு 1 மினிட்க்கு லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, வித் திஸ் we have come to the end of the video. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.